ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா வீட்டா மேட்ராக் அப்படிங்கிற ஒரு மேக்னீஸ் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு மைக்ரோட்ரியன் ஃபெர்டிலைசர் தான். குறிப்பாக மேக்னீஸ் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெலினேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னீஸ் 50% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மேக்னீஸ் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களை வந்து நம்ம எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இளம் இலைகளில் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பச்சை இலை வந்து மஞ்சள் நிறமாகும் அண்டு அந்த நரம்புகள் வந்து பச்சை நிறமாகவே காட்சியளிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்னீஸ் சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களில் பூக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், இல்லை பிஞ்சில் பிடிக்கக்கூடிய காய்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இயல்பாக இருக்கக்கூடிய சைஸை காட்டிலும் சிறிதாக இருக்கும். அண்ட் பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே ஒரு ஆரோக்கியமான போதுமான சத்து இருக்கக்கூடிய பயிர் கூட கம்பேர் பண்ணும்போது சிறிய செடிகளாக காணப்படும். அது மர வகை பயிராக இருந்தாலும் சரி, இல்லை செடி வகை பயிராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிருக்கு வந்து மேக்னீசியம் சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 2 ml வரை பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட இறைவியல் நாட்கள்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம 10லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை மேக்னீசியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த 1 ml 2 ml அப்படிங்கிற விகிதத்தில் வந்து நீங்கள் இயல்பாக நார்மலாக மேக்னீசியம் சத்து குறைபாடு பெருமளவு ஏற்படாத பயிர்களுக்கு ப்ரிவென்டிவாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 ml பயன்படுத்தினாலே போதும். இதே மேக்னீசியம் சத்து குறைபாடு அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்துகிறது நல்லது. உடனே ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதாவது அந்த மேக்னீசியம் சத்து குறைபாடை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கமடோலின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஜனக்குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணூட்ட சத்து மருந்துகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் வந்து 450 ரூபாயிலேருந்து 650 ரூபாய்க்குள்ளான விலையும், 1/2 லிட்டர் வந்து 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளான விலையும், 1 லிட்டர் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2300 ரூபாய்க்குள்ளான விலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியோ தெரிஞ்சுச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.